Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக நீங்கள் தமிழ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இந்த நேரத்தில் அதாவது ஃபைனலாக ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போயிடலாம். சரியா? இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து நமக்கு மேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நாம் படிச்சிருக்க கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் என்னாச்சு பார்த்தா ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு என்னாச்சு பார்த்தா உதவும். சரியா? அதனால் சப்போஸ் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு வந்து நீங்கள் இன்றைக்கி எழுத போகிற எக்ஸாம்லேயே வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். சரியா? அதனால் கடைசியாக இந்த கொஸ்டின்ஸை ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்க. அதாவது ஃபஸ்ட்டு 2 மார்க் வந்து பார்த்துடலாம். நெசவு தொழில் என்றால் என்ன? சரியா? இந்த கொஸ்டின் வந்து படிச்சிட்டிங்களா இல்லையாங்கிற பார்த்துங்க. தமிழர்களின் பானை தொழில்நுட்பம் தொடர்பான ஆவணங்கள் கிடைக்கப்பெற்ற ஊர்கள் எவை? சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி இந்தோ சார்னஸ் என்றால் என்ன? சரியா? அதை தெளிவாக பார்த்துங்க. சோழர் காலத்து பெருங்கோவில் எவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தொல்லியல் என்றால் என்ன? அதையும் பார்த்துங்க. வாட் இஸ் மீன் பை ஆர்காலஜி? சரியா? அதுக்கப்புறம் சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் மணிகளின் வகைகளும் 4 எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட் எனி 4 டைப்ஸ் ஆஃப், அதாவது ஜிம்ஸ்டோன்ஸ் ஃபைண்ட் இன் சிலப்பதிகாரம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சொல் விளக்கம் தருக, அதாவது குமிழி தூம்பு. சரியா? இது என்ன அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்த்தோம். அதாவது சொல் விளக்கம் நம்ம எழுதணும். இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் பழந்தமிழகத்தில் முத்து எடுக்கப்பெற்ற புகழ்பெற்ற துறைமுகம் எது? சரியா? அதுக்கப்புறம் தமிழ் இணைய கல்விக் கழகம் எங்குள்ளது? அகராதியின் நோக்கங்களுள் 2 குறிப்பிடுக. சரியா? நெக்ஸ்ட் 16 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் பார்த்துங்க. பாண்டங்கள் என்றால் என்ன? நமக்கு கிடைக்கப்பெற்ற பாண்டங்களில் காணப்படும் கீறல் குறியீடுகள் வழியாக அறிவியலாகும் செய்திகளை விளக்குக. சிலப்பதிகாரத்தில் இது வந்து டைரெக்டாக, அதாவது 11th கொஸ்டின் வந்து கம்பல்சரி உங்களுக்கு தெரியும். இது டைரக்ட் 16 மார்க் கொஸ்டின், அதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் 11th ஏ கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் மேடை அமைப்பு குறித்த தொழில்நுட்ப செய்திகளை எடுத்துரைக. அதுக்கப்புறம் பி கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா மாமல்லபுர சிற்பங்கள் மற்றும் கோயில்கள் வழியாக நீவிர் அறியும் தொழில்நுட்ப செய்திகளை தெளிவுபடுத்துக. 13 ஏ வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களின் உளவியல். சரியா? உலோகவியல் சார்ந்த தொழில்நுட்ப திறனை எடுத்துரைக்க. தமிழர்களின் செம்பு மற்றும் தங்க நாணயங்களின் வழியாக அறியலாகும், அதாவது பண்பாட்டு பதிவுகளை விளக்குகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 14 ஏ வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய தமிழர்களின் வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்ப திறன்களை சான்றுடன் விவரி. 14 பி வந்து பார்த்திங்கன்னா பெருங்கடல் குறித்த பண்டைய தமிழர்களின் சரியா அறிவாற்றலை புலப்படுத்துக. நெக்ஸ்ட்டு ஃபைனல் கொஸ்டின் வந்து சொற்குவை திட்டம் என்றால் என்ன? அதன் நோக்கங்களையும் பணிகளையும் விவரி. சரியா? 15 பி வந்து அறிவியல் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் கட்டுரை எழுதுக. சரியா? இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சப்போஸ் இந்த கொஸ்டின்ஸில் ஏதாவது ஒன்று படிக்கல அப்படின்னா சும்மா ஒன்ஸ் நீங்கள் கடைசி நேரத்தில் சும்மா ரீட் பண்ணிட்டு கூட போங்க, அதுவே போதுமானது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.